தனு என்ன பேசுறான்னு புரியாத பாஷையில திட்டினதுனால ஐஸ்வர்யா புலம்பிக்கிட்டே ஈஸ்வரி கிட்ட வந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஐஸ்வர்யா வீட்ல இருந்தவங்க கிட்ட தனு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சேது இத பத்தி தனு கிட்ட கேட்டான். தனு, உங்களுக்கு இந்த பாஷை தெரியாதா? இது நாங்க ரகசியமா பேசுற பாஷைன்னு சொன்னான். அப்புறம் அந்த பாஷை தெரியாததுனால தனு சேதுவை வெறுப்பேத்த தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. தமிழும் பதிலுக்கு அந்த பாஷையிலேயே பதில் சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் புரியாத பாஷையில பேசுறதுனால சேது ரொம்ப குழம்பி போயிருந்தான். இன்னொரு பக்கம் காவ்யா போச திட்டிக்கிட்டு இருந்தா. தூங்க சொன்னா. உடனே ஈஸ்வரி, உன்னை கெஞ்சி கேக்குறேன், எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள பேசுங்கன்னு சொன்னா. அதுக்கு காவ்யா, இதுதான் அவனுக்கு கொடுக்கற தண்டனை, யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொன்னா. காவ்யா, என்னோட விஷயத்துல தலையிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க மகன் தான் தண்டனை அனுபவிப்பான்னு சொல்லி போச திட்டி வெளியே அனுப்புறா. சேது எதுவும் பேசாம அங்க இருந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் காலேஜ்ல விருது விழா நடக்கிறதுனால ராஜாங்கம், சேது எல்லாரும் ரெடியாகி போறாங்க. அப்புறம் காலேஜ்ல கஷ்டப்பட்டு மக்களுக்காக மருந்து கண்டுபிடிச்சதுக்காக சேதுவுக்கு விருது கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் எல்லா தேர்வுலையும் அதிக மார்க் எடுத்த தமிழ்ச்செல்விக்கும் விருது கொடுக்கறாங்க. அதோட காலேஜ் ஃபீஸ் செலவையும் ராஜாங்கம் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சேது தமிழ் ரெண்டு பேரையும் ரொம்ப பெருமையா பேசி அவங்களுக்கு வாழ பரிசா கொடுக்கறாரு. அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட சீரியல் முடியுது.